இந்த 18வது தானியேல் தீர்க்கதரிசன வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பிரகாச திருச்சபை சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பாடல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் என்பதாக அவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களதுமே நேசிக்கிறேன் நம்மள பரலோக பிதாவே, சின்னாக்கும் சுபத்திரமாக பாதுகாத்தலன்னு தன தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் நின்று பாடப் போகிறோம். நாங்கள் நல்லபடியாக பாட நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாம மட்டுமே மம்மியப்பட கிருபை செய்யுங்க. என் பெரேசி கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிற நண்பல பரலோக பிதாவே, ஆமேன். முதல் பாடலாக பாடல் 214 வரும் பாவியை ஒரு கோயிலும் என்ற பாடல். அடுத்த பாடலாக பாடல் எண் 316 316 வேதனுள் ஓதிடும் நல்ல மீட்பா என்ற பாடல். பாடல் எண் 316.
198 298 நடத்துவாரா இன்பமா என்ற பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி வேத பாடத்தில் கலந்து கொள்ளத்தக்கதாக உற்சாகமாய் கருத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே இந்த நாளின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. பல வாரங்கள் சில இடையூறுகள் நிமித்தமாக தடைபட்டு பல தடைகள் ஏற்பட்டாலும் கர்த்தர் இந்த வேத பாடத்தை தொடரத்தக்கதாக பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த தானியேல் தீர்க்கதரிசன வேத பாடத்தை படிக்கும்போது மெய்யாகவே சாத்தானுக்கு அது ஒரு பிடித்தமான செயல் அல்ல. அவன் நம்மேல் வெறுப்பையும் அவன் நம்மேல் பயங்கரமான நாசமோசங்களையும் ஏற்படுத்த காத்திருப்பான். ஆனாலும் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்தது நடக்கும். அவர் விரும்பினது நமது வாழ்க்கையில் நிறைவேற்ற உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகும் போது சாத்தான் நிச்சயம் நமக்கு பல தடைகளை கொண்டு வருவான். ஆனாலும் இறுதி வெற்றி தேவன் ஒருவருக்கே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் சத்தியத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்லி கிறிஸ்துவின் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்கள் பரம தகப்பனே, ராஜா, இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் படிக்கப் போகிற இந்த 18வது பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் புரிந்து கொள்கிற ஆவியையும் தந்தருளும்.
இதை இணைய வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் நீர் உம்முடைய வருகைக்காக, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வருகைக்காக நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். பாவ நிலைமையை எங்கள் வாழ்விலிருந்து மாற்றி போட்டு பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தின் நிறைவில் இருக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 7ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பெரும்பான்மையாக நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். குறிப்பாக இந்த 7ஆம் அதிகாரம் தானியேல் கண்ட தரிசனம், அவன் கண்ட சொப்பனத்தினுடைய விளக்கத்தை தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த முறை நாம் படிக்கும்போது தேவதூதர்கள் பரலோக நியாய சங்கத்தில் குறிப்பெடுத்து பாதுகாக்கப்படும் 4 புஸ்தகங்களை குறித்து நாம் படித்தோம். ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், பாவ புஸ்தகம், தேவனுடைய அருட்செயல் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி 4 விதமான புஸ்தகங்களை தீர்க்கதரிசியினுடைய வாசகங்களிலும் வேதாகமத்திலும் இருந்து நாம் அந்த வசனங்களை இந்த கருத்தை நாம் படித்தோம். இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரம் தானியேல் கண்ட பூலோக காட்சி. நாம் இதற்கு முன்பதாக படித்தவைகளை சற்று நான் திரும்பி பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். 4 பெரிய மிருகங்களின் அணிவகுப்பை தானியேல் பார்க்கிறார். அந்த 4 மிருகங்களுடைய அணிவகுப்பு வேறு யாரும் இல்லை, 4 ராஜ்யங்கள், பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கம் மற்றும் ரோமாபுரி ஆகிய ராஜ்யங்களை அது குறிக்கிறது. அடுத்ததாக அந்த 4ஆம் ராஜ்யத்திலிருந்து ஒரு சின்ன கொம்பின் பயங்கரமான அடாவடி செயல்களை நாம் பார்த்தோம். அந்த அடாவடி செயல்கள் 10 கொம்பில் நடுவாக எழும்பின அந்த சின்ன கொம்பு யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக சில குணலட்சணங்களை வைத்து அந்த கொம்பு யாராக இருக்க முடியும், யார் என்பதை தெளிவாக நாம் பார்த்தோம். அதாவது அந்த அடாவடி செயல்கள் குறிப்பாக ரோம ஆதிக்கத்தையும் அல்லது போத் ஆதிக்கத்தையும் தான் குறிப்பிடுகிறது. அதையே ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார் என்பதை நாம் படித்தோம். அடுத்ததாக கொஞ்சம் அப்படி கீழே வரும்போது நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவன், அடுத்ததாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் அவர்கள் மத்தியில் இருந்த கோடா கோடி பேர்களான தேவதூதர்கள், இவர்கள் எல்லாரை பற்றி நாம் பார்த்தோம். அவர்கள் அங்கு இருக்கிற நேரத்தில் அங்கு நியாய தீர்ப்பு, 3 விதமான நியாய தீர்ப்புகள் நடக்க இருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். அதோடு சேர்த்து நாம் கடந்த வாரத்தில் பரலோகத்தில் உள்ள புஸ்தகங்களை பற்றியும் நாம் படித்து வந்தோம். இந்த நாளிலும் கிட்டத்தட்ட 7ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதி, அதாவது 7ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் படிக்க போகிறோம். மற்ற பகுதிகளை நாம் படித்து விட்டோம். 7ஆம் அதிகாரத்தை இன்றையோட நிறைவு செய்ய இருக்கிறோம். நித்தியமான தேவனுடைய ராஜ்யம் ஒரு நிரந்தரமான ராஜ்யம். தேவன் அவருடைய ஆளுகை, அவருடைய ஆட்சி நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமான ராஜ்யம் என்பதை இந்த 7ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்து தான் அதிகமாக இந்த 7ஆம் அதிகாரம் பேசுகிறது. தேவனுடைய கிருபையினாலே தானியேல் பெற்ற சொப்பனத்தின் விளைவாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த வரம், இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது இந்த உலக ராஜ்யங்களுக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பை குறித்து நான் படிக்க முடியும். அதாவது இந்த ராஜ்யத்திற்கு பிறகு இந்த ராஜ்யம், இந்த ராஜ்யத்திற்கு பிறகு இந்த ராஜ்யம், இந்த ராஜ்யத்திற்கு என்ன நடந்தது, எப்படி அழிந்தது என்பதெல்லாம் அந்த ராஜ்யத்திற்குரிய நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் படிக்க முடியும். அடுத்ததாக 11-12 வசனங்களில் பார்க்கும்போது போப்பு மார்க்கத்திற்கு
தேவன் கொடுக்க இருக்கிற நியாய தீர்ப்பை அங்கே ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அவர் இனி வரப்போகிற நாட்களிலே அந்த மார்க்கத்துக்கு என்ன நிகழும் என்பதை ஆண்டவர் 11-12 வசனங்களில் அங்கே வைத்திருக்கிறார். 9-10 வசனங்களை வாசிக்கும் போது தேவ ஜனங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று வரும் நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதாவது முதலாவது ஆரம்பத்தில் இந்த உலகத்துல ஆரம்பத்தில் இருந்த அந்த பாபிலோனுக்கு பிறகு இருந்த ராஜ்யங்கள் எப்படி அழிக்கப்பட்டது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு என்ன என்பதை விளக்குகிறார். அடுத்தது 11-12 வசனங்கள், அதாவது ஆக்சுவலி சொல்ல போனா 11-12 முன்னாடியே வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த 9-10 முன்னாடியே வந்து விட்டது. ஏன்னா அந்த சம்பவங்கள் கோர்வையாக வரவில்லை. 11-12 வசனங்களை பார்க்கும்போது அடுத்த கடந்த காலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். போப்பு மார்க்கத்திற்கு கொடுக்க இருக்கிற நியாய தீர்ப்பு, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது 9-10 இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதை தேவ ஜனங்களுக்கு நடைபெற்று வரும் நியாய தீர்ப்பை குறித்து அங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக 18ஆம் வசனமும் 27ஆம் வசனத்தையும் தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். 27வது வசனம், வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அப்போ இங்கே அடுத்த ஒரு நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான்களுக்கு முடிவில் கொடுக்கப்பட இருக்கிற நியாய தீர்ப்பாக இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் குறிப்பாக நியாய தீர்ப்பின் அதிகாரம் என்று கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம். இந்த நியாய தீர்ப்பு பற்றி ஒரே தூது இவ்வதிகாரத்தின் 4 இடங்களில் வெவ்வேறு வார்த்தைகளில் சித்தரிக்கப்படுகிறது. ஒரு விஷயம் 4 இடங்களில் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் வரையிலும் நாம் வாசிக்கும் போது அங்கே நுட்ப நியாய விசாரணை பற்றி நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், இப்பொழுது பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை 9 முதல் 14 வசனங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதாவது பரிசுத்தவான்கள் அந்த நியாய விசாரணையின் பலனை அடைகிறதை குறித்து இங்கே 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, இன்னொரு வர்ணையை வாசிக்கிறோம். நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டுமாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும். இங்கே இன்னும் ஒரு வர்ணனை நாம் பார்க்க முடியும். அதாவது நியாய தீர்ப்பை குறித்த அந்த முக்கியமான ஒரு கருத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். 26-27 வாசிக்கும் போது, ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவர் கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். ஆகவே இங்கே நியாய சங்கம் உட்கார்தலை குறித்து இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பின் முடிவில் என்ன நிகழ இருக்கிறது, அதுக்கு என்ன பரிசுத்தவான்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஒரு கோர்வையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிங்காசனம் வைக்கப்படுகிறது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறார், மனுஷகுமாரன் வரவேற்கப்படுகிறார், நியாய தீர்ப்பு அங்கு நடைபெறுகிறது, மனுஷகுமாரனும் பரிசுத்தவான்களும் பலன் பெறுகிறார்கள், மிருகம் இறுதியில அழிக்கப்படுகிறது. இதுதான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக விளக்கி காண்பித்திருக்கிற சம்பவங்களை கோர்வையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால்
முதலாவது 9வது வசனம் சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அடுத்தது அதே வசனத்தில் நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருக்கிறார். 13வது வசனத்தில் மனுஷகுமாரன் வரவேற்கப்படுகிறார். 10வது வாக்கியத்தில் நியாய தீர்ப்பு நடைபெறுகிறது. 14வது வாக்கியமும் 27வது வாக்கியமும் மனுஷகுமாரன் மற்றும் பரிசுத்தவான்களுக்கு பலன் கிடைக்கிறது. கடைசியாக 6வது மிருகம் அழிக்கப்படுகிறது. பரிசுத்தவான்களை ஒடுக்கி உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைத்த அந்த மிருகம் முற்றிலுமாக மிருகமும் மிருகத்தோடு சேர்ந்த அந்த பிசாசின் கூட்டத்தையும் ஆண்டவர் அழிக்கும் காரியத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். 14வது வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். ஆகவே இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய ராஜ்யம் நித்தியமும் நிரந்தரமுமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் அதை பெற்றுக் கொள்கிறார். 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்றான். ராஜ்யத்தை பெறுவது உண்மையிலே யார்? தேவகுமாரனா அல்லது குமார்த்திகளா என்பதை ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால் தேவகுமாரனும் பெற்றுக்கொள்கிறார். அதே போல யாரெல்லாம் தேவகுமாரரோடு இணைந்திருந்தார்களோ அவர்களும் தேவ ராஜ்யத்தை பெறுகிறார்கள். கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பும்போது தமது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சகேயுவின் அனுபவத்தை தாண்டி ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொன்னார். 19ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம், பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்போது தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். ஆகவே இது கிறிஸ்துவனுடைய பணியை எடுத்து காண்பிக்கிற ஒரு வேத வாக்கியம். மீண்டும் வரும்போது அந்த ராஜ்யத்தை தேவன் பெற்றுக்கொள்ள இருக்கிறார். ஆகவே அவர் தூர தேசத்திற்கு இப்பொழுது போயிருக்கிறார். அவர் ஒரு பணியாற்ற போயிருக்கிறார், அல்லது அவர் நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மாபெரும் போராட்டம் பக்கம் 788 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒவ்வொருவரது ஒவ்வொருவருடைய வழக்கும் ஜீவனுக்காக அல்லது மரணத்துக்காக தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக பாவ நிவாரணம் செய்து அவர்களது பாவங்களை அழித்து போட்டு விட்டார். அவரது ராஜ்யத்தின் குடிமக்களின் எண்ணிக்கை பூர்த்தியாகிவிட்டது. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றன. இயேசு ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் அரசாள இருக்கிறார். இது எப்போ நடக்கிற சம்பவத்தை இவர்கள் பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து அந்த பரிந்து பேசும் ஊழியத்தை நிறைவு செய்த பிற்பாடு அங்கு நடக்கிற காட்சியை தான் இவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அந்த காட்சியில அவர்கள் என்ன பார்க்கிறாங்களா, பரிசுத்தவான்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் கொடுக்கிறார். சாட்சியாகமங்கள் பாகம் 2ஆம் பாகத்தில் பக்கம் 44 வாசிக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அதிலிருந்து கரைபடாமல் காத்துக்கொண்டு உனது உலகத்திற்குரிய ஆசாபாசங்களிலிருந்தும் நீ பிரிந்திருப்பாயானால் தேவன் உனக்கு பிதாவாயிருப்பார். தமது குடும்பத்துக்குள் அவர் உன்னை சுவீகரித்துக் கொள்வார், அதாவது தத்தெடுத்துக் கொள்வார். நீ அவருடைய சுதந்திரவாளியா இருப்பாய். உனது கீழ்ப்படிதலான வாழ்க்கைக்காக உலகம் இருந்த இடத்திற்கு பதிலாக
வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யத்தை அவர் உனக்கு கொடுப்பார். யாருக்கு கொடுக்கிறாரு? பாவத்திலிருந்து பரிசுத்தமாய் வாழ ரட்சிப்பை அடைந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நித்திய கனமகிமையும் நித்தியத்தை போல நீடித்திருக்கிறதான ஒரு வாழ்வையும் அவர் உனக்கு அருளுவார். தேவ பிள்ளைகளுக்கு அதை அவர் வைத்திருக்கிறார். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அப்போ நாம when we become God's children, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சுதந்திரமாமே. அவருக்கு என்ன இருக்கிறதோ அதுல எல்லாம் நமக்கு பங்கு இருக்கிறது. அவர் எதற்கெல்லாம் சொந்தக்காரரோ அதற்கெல்லாம் நாமும் சொந்தக்காரர்கள். அவருக்கு எதெல்லாம் ஆளுகை இருக்கிறதோ அந்த ஆளுகைக்கெல்லாம் நாமும் உரியவர்கள். குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறோம். ஆகவே தேவன் இவ்வுலகத்திற்கு வரும்போது இந்த ராஜ்யத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதோடு அதை அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வழங்குகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, 2வது வாக்கியம், இது கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னா தேவன் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறது போல நீங்களும் நானும் சுதந்திர வீதத்தை அடைகிற பிள்ளைகளாக, சர்வத்தையும் சுதந்திரிக்க போகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ராஜ்யத்தை பெறப்போகும் கிறிஸ்து அதை பெற்ற உடனேயே தம்மை நம்புகிற ஜனத்தார் அனைவரோடும் அதை பகிர்ந்து கொள்கிறார். கிறிஸ்து இனிமேல் தான் ராஜ்யத்தை பெறப்போகிறார் என்றால் இப்போது அவர் ராஜ்யம் பூமியில் இல்லையா? வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? உலகத்தின் அதிபதி யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகத்தின் அதிபதி என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் சாத்தானை சுட்டி காண்பிக்கிற வேத வசனங்கள். 2 கொரிந்தியர் 4:4, எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபு என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வாக்கியத்தில் பவுல் சொல்லுகிறார். என்றாலும் வேதத்தில் வர்ணிக்கப்படுகிற இந்த சாத்தானுடைய முழு கட்டுப்பாட்டில் இந்த உலகமும் ராஜ்யங்களும் இருப்பது போல ஒரு தோற்றத்தை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் இந்த உலகம் எல்லாம் ராஜ்யங்களும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது போல தோன்றலாம். அது மாத்திரமல்ல, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஏதோ சாத்தான் அவன்தான் எல்லாத்திற்கும் அதிபதி என்பது போலவும், அவன்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவன் போலவும் கிறிஸ்துவுடன் பேசின பேச்சை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இங்க பூமியில இல்லையா? இருக்கத்தான் செய்கிறது. அது எப்படி அப்படின்னா, லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். We behold the kingdom of God. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கிறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய கொள்கைகள் நம்முடைய உள்ளத்துல நாம் சுமக்கும் போது அந்த பரலோக ராஜ்யத்தையே சுமக்கும் ஒரு தன்மையில் நாம் இருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்போ தேவனுடைய ராஜ்யம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. வேதாகமம் மற்றும் தீர்க்கதரிசி அம்மையோட எழுத்துக்கள் இதை விளக்கி காண்பிக்கிறது. முதலாவது கிருபாசன ராஜ்யம், the throne of grace. இரண்டாவது மகிமையின் சிங்காசனம், the throne of glory. கிருபையின் ராஜ்யத்தை குறித்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன நண்டையிலே சேரக்கடவோம். இது த த்ரோன் ஆஃப் கிரேஸ். இரண்டாவது மகிமையின் சிங்காசனம், மகிமையின் ராஜ்யம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்தில், அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். The throne of grace and the throne of glory. ஒரு சிங்காசனம் இருக்கிறது என்பதானது ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை பொருள்படுத்துகிறது என்று மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு சிங்காசனம் இருக்கிறது என்பதானது ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை பொருள்படுத்துகிறது. மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் மாபெரும் போராட்ட புஸ்தகத்தில் பக்கம் 432-33 வாசிக்கிறேன். கிருபையின் சிங்காசனம் கிருபையின் ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிறது. மனிதர்களின் இருதயங்களில் தெய்வீக கிருபை செயல்படுவதை எடுத்துக்காட்ட கிறிஸ்துவானவர் அவரது அநேக உவமைகளில் பரலோக ராஜ்யம் என்னும் சொல்லை பயன்படுத்துகிறார். மனிதன் பாவத்தில் விழுந்தவுடனேயே குற்றமுள்ள இனத்திற்காக மீட்பின் திட்டம் வடிவமைக்கப்பட்ட போதே கிருபையின் ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்த உலகத்தில் இப்ப தேவனுடைய கிருபையின் ராஜ்யம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா எஸ். த்ரோன் ஆஃப் கிரேஸ் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா எஸ். தேவ சமூகத்துல எப்பொழுது வேண்டுமானாலும் நானும் போகலாம். அவருடைய கிருபாசனத்தின் அண்டையில எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போகக்கூடிய அந்த தன்மையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அது கிறிஸ்துவானவர் நமக்காக வைத்திருக்கிறார். பக்கம் 432 தொடர்ந்து வாசிக்கிறேன். மகிமையின் சிங்காசனம் என்பது மகிமையின் ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த ராஜ்யம் இன்னும் எதிர்காலத்தில் உள்ளது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நிகழும் வரை இது ஏற்பட கூடாததாக உள்ளது. அந்த மகிமையின் ராஜ்யம் அது யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறா அப்படின்னு சொன்னா, இந்த கிருபையின் ராஜ்யத்தை யார் வேண்டுமானாலும் சுதந்திரித்துக் கொள்ளலாம், பங்கெடுக்கலாம். ஆனா மகிமையின் ராஜ்யத்தை ஆண்டவர் யாரெல்லாம் இந்த கிருபாசனத்தின் அண்டையில போய் தங்களை சுத்தம் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சீரற்ற பண்புகளையும் காரியங்களையும் உதறி போட்டு நன்மையான காரியங்களை எடுத்துக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்பின் வழியில் பிரவேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் முடிவு பரியந்த வரையிலும் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்க இருக்கிறது. இந்த உலகமும் அதன் ராஜ்யங்களும் சாத்தான் மற்றும் துன்மார்க்கர் கைகளில் விடப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனாலும் அவருடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம் என்றுதான் தானியேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகமும் அதன் ராஜ்யங்களும் சாத்தானுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவன்தான் நித்தியமான ராஜா, நித்தியமான ராஜ்யத்திற்கு உரியவர், பாத்திரர் என்பதை வேதம் இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கிருபையின் மூலம் இப்போது நமக்குள் ஆட்சி புரிந்து வருகிற அவரது ராஜ்யம் அவரது வருகைக்கு பின் நம்மோடு இருந்து நிரந்தரமாக ஆட்சி புரிகிற மகிமையின் ராஜ்யமாக மாற இருக்கிறது. The throne of grace is permanently going to change to the throne of glory. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முன்பாக இருக்கிற மாபெரும் பணி என்னவென்றால், தெய்வீக கட்டளைக்கு இணங்க கிறிஸ்து ராஜ்யத்தை வெகு சீக்கிரத்தில் விரிவடைய செய்ய வேண்டியதே ஆகும். சாட்சியாகமங்கள் பாகம் 9 பக்கம் 219. இந்த சூழ்நிலையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல தேவன் நியமித்திருக்கிற இந்த கிருபையின் ராஜ்யத்திற்கு அநேகரை அழைக்க வேண்டிய பணியில் நாம் இருக்கிறோம். அழைக்க வேண்டிய பணியிலும் அநேகரை சேர்க்க வேண்டிய அந்த தன்மையில் நாம் காணப்படுகிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் சொன்ன வார்த்தை இத்தோட முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். பாபிலோனுடைய வீழ்ச்சிக்கு சற்று முன்பாக தானியேல் இந்த தீர்க்க தரிசனங்களை தியானித்து காலங்களை பற்றி புரிந்து கொள்வதற்காக தேவனை தேடிய போது ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பற்றிய தரிசனங்கள் அவனுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டது. தானியேலுடைய வாஞ்சைக்கு தேவன் கொடுத்த பதில் தான் இந்த ராஜ்யங்களுடைய வீழ்ச்சியும் வீழ்ச்சியும்.
இறுதியாக என்ன நடக்கிறது அப்படின்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள தரிசனம் தானியேலுக்கு தேவன் கொடுத்த முதல் தரிசனமாகும். அதன் மூலம் விளக்கமும் கொடுக்கப்பட்டது. ஆயினும் அனைத்தும் தானியேல் தீர்க்கதரிசி தெளிவாக விளங்கவும் இல்லை. ஆனா அவரில் உண்மையாய் இருந்தார். இன்னும் ஆழமான தீர்க்கதரிசி சத்தியங்களை இனிவரும் அதிகாரங்களில் நாம் படிக்க போகிறோம். இதோடு 7ஆம் அதிகாரம் நிறைவு பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் வருகிற வாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அடுத்தது இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நியாய தீர்ப்பை குறித்து படிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அனுபவத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இங்கே இந்த நாளிலே நமக்குள்ள படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆளுகை, இந்த உலகத்தினுடைய அதிபதியின் கையில் சிக்கி, அது ஒருவேளை சின்ன பின்னமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அதிபதி ராஜா அவராக இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்க போவதில்லை. இந்த உலகத்தில் ஒரு இமை கூட, ஒரு சாதாரண ஒரு இமை கூட தாண்டாது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் எல்லா ராஜ்யங்களுக்கும் அதிபதியாக, ராஜாவாக இருக்கிறார். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் காண்பித்திருக்கிற கிருபையில, அவர் காண்பித்திருக்கிற கிருபாசனத்துல அல்லது த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சிங்காசனத்தை எல்லாருக்கும் எடுத்து காட்டி, எல்லோரையும் தேவனுடைய கிருபைக்குள்ளாக, கிருபையின் அந்த சேனைக்குள்ளாக அழைத்து வர வேண்டியது நம்முடைய தலையான கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாமும் அதற்கு இணைந்து செயலாற்றி நாமும் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சாத்தான் பரலோகத்தில் இருக்கும்போது, லூசிபர் பரலோகத்தில் இருக்கும்போது மற்ற தூதர்களை வஞ்சித்தது எப்படின்னா, ஒரு பொய்யை சொல்லிதான் வஞ்சித்தான். தேவன் ஒரு சுயநலவாதி, கிறிஸ்து ஒரு சுயநலவாதி. அவர் அந்த சிங்காசனத்தை அவரே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், அவர் தன்னலம் படைத்தவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த லூசிபர் இயேசுவை குற்றம் சாட்டினான். 1/3 தூதர்கள் அந்த நயவஞ்சகமான சூழ்ச்சியில விழுந்து போனார்கள். ஆனால் தேவன் இப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய சிங்காசனத்தை யாரோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னா, பாவத்தை மேற்கொண்டு யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்று பலன் கொண்டு பாவத்தை ஜெயித்தார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்பின் வழியை அடைந்து முடிவு பரியந்த வரையிலும் நிலைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட இருக்கிறார்களோ, அத்தனை பேர்களுக்கும் அந்த ராஜ்யத்தை வழங்க காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாக மாற நம்முடைய வாழ்க்கை நேராய் அமைந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். Is our life right with God? நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட சரிவிதமாக இருக்கிறதா, சரியா இருக்கிறதா? பிரியமானவர்களே, தேவன் நீதியான நியாயாதிபதி, சரியாக நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். இந்த உலகத்துல சப்கோர்ட்டில் நடக்கிற தீர்ப்பு தவறு என்று நினைத்தால் ஹைகோர்ட்டுக்கு போய் அதை மேல்முறையீடு செய்கிறார்கள். ஒரு நீதிபதி வழங்கின தீர்ப்பு சரியில்லை என்று சொல்லி அவரை காட்டிலும் பதவி உயர்ந்த ஒரு நீதிமன்ற இடத்திற்கு போய் அவர் சரியில்லை, இதை மீண்டுமாக பரிசீலித்து பாருங்கள் என்று சொல்லி மனிதன் மேல்முறையீடு செய்கிறான். தேவனுக்கு முன்பாக மேல்முறையீடுக்கு இடமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய தீர்ப்பு துல்லியமாக, கேள்வி கேட்க கூடாத அளவிற்கு அது எழுதப்பட இருக்கிறது, அது வெளிக்காட்டப்பட இருக்கிறது. அந்த தீர்ப்பு உண்மையானது. பிரியமானவர்களே, இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீதியுள்ள நியாயாதிபதியாக கிறிஸ்து அந்த நியாய சங்கத்தில் மெய்யான தீர்ப்பை வழங்க அவர் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பாடுபடுகிற பரிசுத்தவான்கள், இந்த மிருகத்தை பார்த்தோமே, அந்த கடைசியாக 4ஆம் மிருகம், அந்த மிருகம் பயங்கரமாக இருந்து இறுதியில அந்த மிருகத்திற்கு நடுவாக, மிருகத்தின் மத்தியில் உருவான அந்த சின்ன கொம்பு, அந்த சின்ன கொம்புடைய ஆட்சி கொடுங்கோலாய் இருந்தாலும், அந்த ஆட்சியின் தன்மை அடாவடித்தனமாக இருந்தாலும், இயேசுவானவர் ராஜாவாக வர இருக்கிறார். வரும்போது உன்னதமானவருக்கு விரோதமாக பேசின அந்த மிருகமும்
அதே வேளையில அந்த பரிசுத்தவான்களை ஒடுக்கின அந்த ராஜ்யம் அழிக்கப்பட இருக்கிறது. ஆனால் பரிசுத்தவான்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் சரி, பரிசுத்தவான்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரி, நீதியை செய்கிறவர்கள் எவ்வளவுதான் நிந்திக்கப்பட்டாலும் சரி, தேவன் வரும்போது அந்த ராஜ்யத்தில் பங்காளிகளாக இருக்க போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான, மறக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. அந்த நாளில் நீங்களும் நான் நிற்போமா? அந்த நாளில் நீங்களும் நானும் நிலைத்திருப்போமா? பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து இந்த உலக வாழ்க்கையில பரலோகத்தில் நியாயத்தீர்ப்பு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற தீர்மானத்தை நித்தமும் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கும் போது மட்டுமல்ல, எவ்ரிடே, எவ்ரி மார்னிங் நீங்கள் எழுந்த உடனே, ஆண்டவரே இன்றைக்கு உமக்கு பிரியமான வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, இன்றைக்கு நீர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் என்பதை உணர எங்களுக்கு உள்ளத்தை தாரும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது தேவன் நிச்சயமாக நம்மை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தவும், பாவத்தை ஜெயிக்கவும், இறுதியில் ரட்சிப்படையும் தக்கதாக, ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ரட்சிப்பை இலவசமாக எங்களுக்காக கிரய கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவித்தார். இதோ இந்த உலகம் சீக்கிரமாக அழியவிருக்கிறது என்பதை நாங்கள் உணரவும், நியாய தீர்ப்பு சீக்கிரமாக நிறைவேறப் போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு இருதயத்தை தாங்கப்பா. இந்த வேளையில் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீதி உள்ள நியாயாதிபதி அந்த இறுதி நாட்களில், முடிவின் நாட்களில் பிரவேசிக்கும் போது, இந்த உலகத்தில் வெளிப்படும் போது, ஆண்டவரே அவரோடு கூட சேர்ந்து நாங்களும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வந்தடையத்தக்கதாக, ஆண்டவரே அதே வேளையில் அந்த ராஜ்யத்தில் நாங்களும் பங்கெடுக்கத்தக்கதாக, அவருடைய புத்திர சுவிகாரத்தில் நாங்களும் பாத்திரவான்களாக மாற தேவரீர் எங்களை நடத்த வேண்டுமாய் கெஞ்சி இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படும் போது, ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் பாவத்தை வெறுக்கும் போது பிசாசானவன் எங்களை வெறுக்கிறான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களில் இருக்கிறவர், எங்கள் மத்தியில் இருக்கிறவர் அந்த பிசாசை காட்டிலும் மேலானவர், அவர் உயர்ந்தவர், வல்லமையில் சிறந்தவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் எங்களை நடத்திய ஆசீர்வதிங்க. இதோ இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கிற பிள்ளைகளையும், இன்னும் கர்த்தாவே இதை இந்த இணையதளத்தில் பார்க்க போகிற பிள்ளைகளையும், அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படி கெஞ்சி நிற்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கே உரித்தாக்குகிறோம். உங்களுடைய நீதியின் கரம் எங்களை தாங்கி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் வழிநடத்தலும், சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.